எல்லாம் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட். எஸ் ஓகே. ரஜினி சாரா இருக்கலாம், நாகார்ஜுனா அவர்களாக இருக்கலாம். ஈவன் இடையில ஒரு கேமியோ அமீர் கான் சார் வராரு. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தானே இருக்கும். பட் எதிர்பார்ப்பாங்க எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி அதான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்க. அப்புறம் எங்களுக்கு முதல் கவனம் வந்து ரஜினி சார் மேலே தான் இருந்தது. நம்ம எவ்வளோ முக்கியம்னு தெரியும், அதை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்னு இருக்கு. ஸோ பட் ஆனால் அது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து செட்டில் போய் சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகே. சரி இப்படி தான் இருக்க போகுது, இதான் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த பேங்காக் போய் ஷூட் பண்ணதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அவுட்டோர் லொக்கேஷன்ஸில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் போயிட்டோம். வைசாக் ஆகட்டும், ஹார்பர் ஏரியா ஆகட்டும். அண்ட் ரெண்டாவது ஸ்கேலாகவே வந்து நீங்கள் ரொம்ப வாஸ்ட்டாக ஹார்பர்லாம் காட்டும்போது நீங்கள் செட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ தேர். ஸோ அது பண்ணுறது இருந்தது. எனக்கு பெருசாக சேலஞ்சிங்காக இருந்தது ரஜினி சார் எப்படி ஒரு 45 நாள் நைட்டு ஷூட் வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம், நம்ம படமே நைட் நான் எடுப்போம். அப்போ 45 நாள் ஃபுல் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 45 நாள் நைட் டெய்லி 2 மணி வரைக்கும் இருந்தார் எங்க கூட. விச் வாஸ் அ ஷாக்கர் ஃபார் அஸ். எல்லோரும் இருந்தாங்க. நான் அர்ஜுன் சார் அவங்கவுங்களோட போர்ஷனுக்கு அவங்கவுங்க வந்துடுவாங்க. பட் மேஜராக நைட் ஷூட்ஸ் அதிகமாக இருந்தது ரஜினி சாருக்கும் ஸ்ருதிக்கும். ஸோ அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு 45 நைட்ஸ்